பிரைஸ் அல்லாட். எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்பு இயேசு ஏன் ஒரு கழுதையையும் கழுதை குட்டியும் கேட்டார் என்பதை பார்க்கலாம். இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு 2 சீஷர்களை பெத்பதாக அனுப்புகிறார். அங்கே அவர் கழுதையும் கழுதை குட்டியும் அழுத்தி இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவைகள் அவர்களுடைய செயல்களை ஏன் என்று கேள்வி கேட்டால் அவர்கள் கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இயேசு கழுதை குட்டியின் மேல் அமர்ந்தாலும் ஒழிய கழுதையின் மேல் அமரவில்லை. ஆனால் கழுதையும் கழுதை குட்டியும் ஒன்றாக எடுத்து சென்றதற்கான காரணம், அடக்கப்படாத கழுதை குட்டி அதன் தாயுடன் சவாரி செய்வதன் மூலம் சிறந்த முறையில் கட்டுப்படுத்த முடியும். மத்தேயு 21:4-5 இவ்வாறு கூறுகிறது. இதோ உன் ராஜா சாந்தகுணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமான சகரியா 9:9 நிறைவேற்றவும் அவரது அடையாளம் மற்றும் பணியை பற்றி ஆழமான அறிக்கையை வெளியிடவும் இயேசு எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்பு கழுதையும் கழுதை குட்டியும் கேட்டாரு. ஏனென்றால் இயேசு தான் நீதியுள்ள தாவீதின் மெசியா என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துவிட்டது. அரசர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்வது சமாதானத்தையும், குதிரையின் மேல் சவாரி செய்வது போரையும் குறிப்பதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே ஒரு போர் குதிரைக்கு பதிலாக ஒரு தாழ்மையான கழுதையின் மேல் சவாரி செய்ய தேர்ந்தெடுப்பதன் மூலம் இயேசு ரட்சிப்பை வழங்கும் நீதி உள்ளவராக வருகிறார். ரோம் அரசை பலவந்தமாக வெல்லும் இராணுவ தலைவராக அல்ல என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இந்த கட்டம் வரை இயேசு அடிக்கடி நான் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று மக்களிடம் கூறினார். ஆனால் வெற்றி பிரவேசம் ஒரு தீர்ப்பு மொழியாக இருக்கிறது. ஏனென்றால் கழுதை மீது சவாரி செய்வதன் மூலம் இயேசு மெசியாவாக தனது பங்கை இப்பொழுது வெளிப்படையாக சகரியா 9:9 மூலமாக அறிவிக்கிறாரு. ஒரு ராஜாவாக இயேசுவுக்கு கீழ்ப்படுவதை அடையாளப்படுத்துவதற்காக ஜனக்கூட்டத்திலிருந்து சிலர் தங்கள் வஸ்திரங்களை இயேசுவின் பாதையில் விரித்தார்கள். மற்றவர்கள் மரங்களில் இருந்து குருத்தோலையை வெட்டி இயேசுவுக்கு முன்பாக வழியில் பரப்பினார்கள். குருத்தோலை யூத தேசியவாதத்தையும் வெற்றியையும் அடையாளப்படுத்துகிறது. ஓசன்னா என்ற கூட்டத்தார் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்றால் இப்பொழுது எங்களை ரட்சியும் என்று அர்த்தமாம். இந்த ரட்சிப்பின் தன்மையை பலர் தவறாக புரிந்து கொண்டாலும் கூட விடுதலைக்காக அவர்களின் நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. ஓசன்னா இப்பொழுது எங்களை ரட்சியும் என்று மக்கள் கூச்சலிட்டது போல ஒரு பாவியை இயேசுவே என்னை ரட்சியும் என்று அழுகுரலை எழும்பும் பொழுது இயேசு அவரது வாழ்க்கைக்குள் வருகிறார். ஏனென்றால் இழந்தவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆமென்.